ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஷரண்யா லிவ் சிம்பிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியான பனீர் டிக்கா. இது எப்படி ஸ்கியூவர்ஸ் வச்சு வைக்காமையும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பன்னீர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு பெங்களூர் டொமேட்டோ எடுத்திருக்கேன். இது மூணையும் வந்துட்டு ஒரே ஈவனாக ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3 இல்லைன்னா 4 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு எடுத்துகிட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். சிம்லேயே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹையில் வச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் சீக்கிரமாக, அதுவும் இல்லாமல் கருகி போயிடும். பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணுறேன். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனு, சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறமா ஜீரா பவுடர், மல்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், கூட வந்து கலருக்கு வந்து நான் காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். உங்கள் கிட்ட ஃபுட் கலரிங் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு. கடைசியில் வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நாம் வந்து பன்னீர் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு ஆனியன், கேப்சிகம், கூடவே வந்துட்டு ஒரு பெங்களூர் டொமேட்டோ, இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 hour வந்து அப்படியே வச்சுட்டு நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும் வெஜிடபிள்குள்ளே. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். அதில் வந்து நிறைய கார்லிக் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன் தான் ஆட் பண்ணுறேன். இது கூட நான் கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரைட் ரைஸ்னால ரொம்ப வேகணும்னு இல்லை, கொஞ்சம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நான் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் வந்து தண்ணி வெளியே விடும் ஃப்ரை பண்ணும்போது, அதனால் நம்ம எந்த விதமான தண்ணியும் நம்ம ஆட் பண்ண வேணாம். அதனால் மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், மஷ்ரூம் தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணியிலே வந்து அது வெந்துடும் அப்படியே. கேரட்டும் சரி, மஷ்ரூம்ஸும் சரி நல்லா பாயில் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்கட்டும். நான் ஒரு 3 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்கும், அதனால் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணணும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் பன்னீர் க்யூப்ஸ் இருந்து அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் வந்து பாயில் பண்ண ரைஸ் இருக்குது, அதை நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் ரொம்பவும் வேகக்கூடாது ஃப்ரைட் ரைஸுங்கும்போது. மிக்ஸ் பண்ணிட்டேன்.
இப்போ நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்கியூவர்ஸ் வச்சு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக பண்ணுறதுக்காக நான் டூத் பிக் எடுத்திருக்கேன். எந்த அரேஞ்ச்மெண்ட் வேணால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து டொமேட்டோ, பன்னீர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆனியன் இல்லை கேப்சிகம் இது மாதிரி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக நான் வந்து டிக்காவுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதே வந்து என்கிட்ட 2 ஸ்கியூவர்ஸ் இருக்குது. நான் ஸ்கியூவர்ஸ்லேயே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட நான் வந்துட்டு ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஷ்ஷஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு நம்ம டூத் பிக்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வேகறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் மேலால். அப்படியே கையிலே நம்ம திருப்பி போட்டோம், ஏன்னா சுடாது அவ்வளவா. நம்மளோட பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எதுவுமே இல்லை எங்கிட்ட, டூத் பிக்கும் இல்லை ஸ்கியூவர்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம வெறும் பேனில் வந்து சும்மா நம்ம அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் கரிஞ்சிடும். அதனால நம்ம திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நான் வந்து ஸ்கியூவர்ஸில் வச்சுருக்கிற பன்னீர் டிக்கா மசாலா வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கையிலேயே நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். ஒரே சைடு வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிடணும். திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடும். ஸோ என்னோடய பன்னீர் டிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து டூத் பிக்கில் வச்சும் பண்ணியிருக்கேன், ஸ்கியூவர்ஸ் வச்சும் பண்ணியிருக்கேன். சும்மா செமியாக வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து க்ரீன் சட்னி ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னியோட நான் சர்வ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபைனலாக மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட போகிறேன். நீங்களும் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Thanks for watching.